வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம முள்ளங்கி, முருங்கைக்கீரை அது மட்டும் இல்லாமல் முட்டையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு சைடிஷ் ரெசிபி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நீங்கள் சைடிஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா முள்ளங்கியை சாப்பிடாதவங்க கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்பவும் டைம் எடுக்காது, அதே சமயம் ரொம்ப பொருளும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது தேவையான பொருள் பார்த்திங்கன்னா முள்ளங்கி ஒரு 2 பெரிய சைஸ் முள்ளங்கி எடுத்துக்கோங்க. இது அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவாவது இருக்கும், கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கும். நார்மலாக நம்ம சாம்பாருக்கு முள்ளங்கி எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் அழுக்காக இருக்கும், அதனால் தோல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஒரு 4 பீஸாக வெட்டி வச்சுக்கோங்க. நம்ம துருவ தான் போகிறோம், அதனால் 4 பீஸாக வெட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. இது அளவு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 கொத்து மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே கீரையை நல்லா கழுவிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இலையெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவும் போல் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முள்ளங்கியை இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க. துருவிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம செய்யும் போது சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். நீங்கள் நார்மலாக பீஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி துருவி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நார்மல் குக்கிங் ஆயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா சீரகம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு, அப்படி இல்லைனா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸ் நல்லா நசுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தோல் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா நசுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வெட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் நல்லா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்ததுன்னா ஒரு வெங்காயம் ஆட் பண்ணாலே போதும் நமக்கு. இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயத்தை வதக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. சீக்கிரமாகவே வெங்காயம் நல்லா வதக்கிடும், அதனால் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கினாலே போதும். நல்லா அந்த வெங்காயம் நல்லா அந்த கலருக்கு நல்லா வந்துடும் நமக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம முள்ளங்கி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, துருவி வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த முள்ளங்கியில் இருக்க சாரெல்லாம் புழிஞ்சு விட்டுறாதீங்க, அதோட சத்தே போயிடும். அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த ஈரப்பசை இந்த இதுலேயே நல்லா அடங்கிடும். இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு அந்த முள்ளங்கியில் இருக்க சத்து நல்லா கிடைக்கும் நமக்கு. இதை கொஞ்சம் நேரத்தில் நல்லா வதக்கினாலே உங்களுக்கு நல்லா அந்த வத்திரும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம முட்டை சேர்க்க போகிறோம், அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மஞ்சத்தூள் ஃபுல்லாக பரவுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஃபுல்லாக கிளறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து நல்லா அதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பிச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிபி இல்லாமல் வேறு எந்த ரெசிபி பண்ணாலும் சரி, ரொம்ப முத்தலும் போட்டுறாதீங்க, ரொம்ப பிஞ்சாக இருக்கிறதும் போட்டிருக்காங்க. ரொம்ப மீடியம் சைஸில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த முருங்கைக்கீரையை போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப முத்தலாக போட்டிங்கன்னா நீங்கள் டேஸ்ட் ரொம்ப மாறிடும் உங்களுக்கு. அதனால் ஒரு மீடியம் லெவலில் இருக்க முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுட்டு முட்டையை நல்லா உடச்சி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னு அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டாலே போதும் நமக்கு. நம்ம முள்ளங்கியும் கீரையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் 4 முட்டை ஆட் பண்ணால் தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு கம்மியாக ஆட் பண்ணி முட்டை சேர்க்கணுன்னா நீங்கள் ஒரு முள்ளங்கி அப்படின்லாம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 முட்டை ஆட் பண்ணாலே போதும் அந்த லெவலுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சாலே போதும், நல்லா ஃபுல்லாக வெந்திருக்கும். இப்போ ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு நமக்கு. நல்ல ஒரு சிம்பிளான சைடிஷ் ரெசிபி முருங்கைக்கீரையை வச்சு நம்ம ஃபுல்லாக சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ காரத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பெப்பர் பவுட்ரு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு ஆட் பண்ணாலே போதும் நமக்கு. ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபுல்லாக இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பெப்பர் பவுடரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு அந்த காரம் நல்லா தூக்கலாக இருக்கும் உங்களுக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இந்த முள்ளங்கி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம சாப்பாடுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடுவோம்னு நினைப்போம். ஆனால் வந்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தோசைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், ப்ளஸ் சப்பாத்திக்கும் நீங்கள் வந்து சைடிஷாக நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.